பிஜேபி எம்எல்ஏ எஸ்ஆர் விஸ்வநாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சுநாதர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். இந்த கோயிலுக்கு கர்நாடகா மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருந்தும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அங்கே வர்றாங்க. இது மட்டுமல்லாமல் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினசரி வந்து செல்லக்கூடிய ஒரு கோயில். அதே நேரத்தில் இந்த மஞ்சுநாதருடைய பெயரை சொன்னாலே அங்கு தப்பு பண்றவங்க வந்து யோசிப்பாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் கோயிலை தவறாக சித்தரிக்கக்கூடிய வேலையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த தர்மஸ்தலாவில் இது போன்று விசில் புலவர் தெரிவித்த பிறகு அங்கு சைட் லொகேஷன் எல்லாம் எஸ்ஐடியால் எடுக்கப்பட்டு குழி தோண்டக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது அந்த கோயிலை சித்தரிக்கக்கூடிய தவறான பார்வையில சித்தரிக்கக்கூடிய வேலையில வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை ஏத்துக்க முடியாது. இப்படியான சூழ்நிலையில் தான் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நாங்கள் பிரம்மாண்டமா பெரிய அளவில் ஒரு பேரணியை நடத்த போறோம். இந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 200 கார், அதாவது வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த பேரணியில் வந்து ஈடுபடுத்தப்படும். அந்த வெஹிக்கிள்ஸ் கார்களை பொறுத்த வரைக்கும் அதில் காவி கொடி பறக்க விடப்படும். நாங்கள் வந்து தர்மஸ்தலாவுடன் இருக்கிறோம், அந்த தர்மஸ்தலா கோயிலோட நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்னிறுத்தி தான் இந்த வாசகத்தை மையமாக வைத்து தான் எங்களுடைய பேரணி அமையும் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க.